ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த நாள் கூடுகையிலும் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கூடுகைக்காக நம்முடைய பரம தகப்பனை நோக்கி கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையில் தேவனுடைய பாதத்தில் அமரும்படி கத்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் கூடுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவாவியானோருடைய விடுதலையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தர் சபைக்கு கொடுத்த இந்த ஜெப நேரத்தை தேவனீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. எங்களோட பேசும், நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். துதிப்பதே என் தகுதி அல்லோ என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. இந்த ஆபத்தான நேரத்தில் தேவன் நமக்கு நல்ல ஒரு அடைக்கலமாய் இருந்தார். பலவீன நேரத்தில் நமக்கு பலன் தந்தார். நேற்று தினத்தில் நாம் செய்தியை கேட்டது போல துதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நலமாய் இருக்கிறது. அது நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து இந்த பாடலை ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார் என்று சொல்லி நாம் தேவனை உயர்த்தி தேவன் தந்த நன்மைகளை நினைத்து பார்த்து உம்மை துதிப்பது தான் என் வாழ்வில் முக்கியமானது என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். செய்தி நேரத்தில்
துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. பலம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. அல்லேலூயா. தேவனை நாம் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நினைத்து நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போமானால் நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிற காரியம், நாம் ஜெபிக்க கூடி வந்தபடியினால தேவனிடத்திலிருந்து ஆச்சரியமான பதிலை பெற்றுக்கொண்ட ஜபங்களை, வேதத்திலிருந்து ஒரு சிலர் பண்ணின ஜபங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். தேவனிடத்திலிருந்து ஆச்சரியமான பதிலை அந்த ஜபங்கள் பெற்று கொடுத்தது. யார் பண்ணாங்க, எப்படிப்பட்ட பதிலை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நமக்கு தெரிந்த நபர்கள் மூலம் நாம் சற்று அதை ஞாபகப்படுத்தி இந்த நாளில் நம் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி அவர்கள் பெற்றுக்கொண்டது போல நாமும் அந்த ஆச்சரியமான பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜபம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கு யாபேசின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 2 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 10வது வசனம் யாபேசின் ஜெபமாக இருக்கிறது. இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்ப்போமானால் இந்த வம்ச வரலாறை குறித்து ஒரு நீண்ட பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாபேஸ் தனித்துவம் வாய்ந்து இங்கு காணப்படுகிறார். எல்லாரை குறித்து பெயர்கள் மாத்திரம் சொல்லப்பட்ட இந்த இடத்துல யாபேசினுடைய தனிப்பட்ட அனுபவம், தேவனோடு உள்ள தனிப்பட்ட அனுபவத்தை இங்கு வேதாகமத்தில் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறது. யாபேசை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவனை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை. சகோதரரை பார்க்கிலும் ஒரு கனம் பெற்றவன். ஆனால் அவன் தாய் அவனுக்கு யாபேஸ் என்று ஏன் பெயரிட்டாள் என்றால், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன். என்ன துக்கம் என்ன என்பது இங்கு குறிப்பிடவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிந்தது, அவள் துக்கத்தில் இருக்கும்போது அந்த துக்கத்தோடே அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அவர் சொல்கிறார், நான் துக்கத்தோடே பெற்றபடியினால் யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். ஆனால் அந்த யாபேஸ்
அந்த துக்கத்தை பாராதபடி. இப்போ ஒரு பிள்ளை இந்த துக்கத்தோடே பெற்றேன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அந்த யாபேஸ் வளர்ந்து வரும்போதெல்லாம் அந்த தாய் சொல்லியிருப்பாங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளையை இப்படிப்பட்ட துக்கத்தில் பெற்ற, இந்த துக்கத்தில் பிறந்தவன், இவன் துக்கத்தை உண்டாக்கினவன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளையே அவன் அதிகம் கேட்டு வளர்ந்து வந்திருப்பான். ஆனால் அந்த துக்கத்தோடே ஆரம்பித்த அவன், நிந்தனையோடே காணப்பட்ட அவன் தன் தாயை ஒரு நாளும் குற்றப்படுத்தாமல் அவன் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே இந்த துக்கமோ இந்த நிந்தனையோ இந்த காரியங்கள் தொடர்ந்து என்னுடைய இருதயத்தையோ வாழ்க்கையையோ துக்கப்படுத்தாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், என்னுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் உம்மை நோக்கி ஜெபித்தால் மட்டும், நீர் விடுதலை கொடுத்தால் மட்டுமே முடியும் என்பதை அறிந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சுற்றி சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பார்த்து அதற்கு என்ன காரணம் என்பதை காரணத்தை சொல்லிக்கொண்டும் குற்றச்சாட்டி கொண்டும், இல்லை இது இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்து அதையே சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் சூழ்நிலை இன்னும் மோசமாக மாறுமே தவிர அந்த சூழ்நிலையில் மாற்றம் உண்டாகவே உண்டாகாது. ஆனால் சூழ்நிலையோ மனிதர்களையோ மற்ற காரியங்களையோ நாம் குறை சாற்றாதபடிக்கு தேவனை நோக்கி யாபேசை போல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக யாபேசுக்கு அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சொல்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே துக்கம் 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 இந்த வார்த்தையே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்ப்பா. இனி எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு விலக்கி காத்தருளும். அதுதான் இந்த நாட்களில் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவரே எத்தனையோ தீங்குகள் பாதித்ததுனால துக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் யாபேஸ் ஜெபித்தது போல இன்று நாம் ஜெபிப்போமானால், ஆண்டவரே எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தாமல் இருப்பதற்கு அவர் முதல்ல சொல்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. என்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ இல்லையோ என் தேவன் என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும். நம்முடைய துக்கம் மாற யாபேஸ்னுடைய ஜெபத்தை போல, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதித்து உங்கள் கரம் மட்டும் என் கூட இருந்தால் போதும், என் துக்கத்தை என்னிடத்திலிருந்து விலக்கி ஆண்டவரே என்னை காத்து கொள்ளுங்க என்று தேவனை நோக்கி ஜெபித்தால் நிச்சயமாக யாபேசின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யாபேசின் ஜெபம் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பதிலை பெற்று தந்தது. தம்முடைய ஜனங்கள் சகல ஆசீர்வாதங்களும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்கள் சகலவித ஆசீர்வாதங்களால் நிரம்பி வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பதில் கொடுத்தார், அவனுடைய வாழ்க்கை மாறினது. முதலாவதாக யாபேசினுடைய ஜெபம் நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க, உங்கள் கரம் என்னோட இருக்கட்டும் என்று ஜெபிப்போமானால் எல்லா சூழ்நிலைகளுக்கும் உங்களுக்கு ஆச்சரியமான பதிலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இரண்டாவது ஒரு ஜெபம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 அன்னாளின் ஜெபம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே அன்னாளின் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனாலும் வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போனால்
போனாங்க, குடும்பமாக பலி செலுத்தினாங்க, வந்துட்டாங்க. ஆனால் அந்த வருஷத்தில் அன்னாள் ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். வருஷம் போகும்போது சந்தோஷமாக போகிறோம், திரும்பி வரும்போது சக்கலத்தை செய்கிற மனம் அடிவாக்குகிறதுனால விசனத்தோடு கூட நம்ம திரும்பி வருகிறோம். இந்த வருடத்தில் ஒரு காரியத்தை செய்வோம். நாம் ஏன் விசனத்தோடு திரும்பி வர வேண்டும்? அந்த விசனத்தை தேவாலயத்தில் போய் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்ததுனால அந்த விசனம் மனமடிவு வந்த உடனே நேராக ஆலயத்துக்கு ஓடுறா. ஆலயத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாள். ஜெபிக்கும்போது சாதாரணமாக ஜெபிக்கவில்லை, ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனிடத்திலிருந்து அவளுக்கு ஒரு ஆச்சரியமான பதிலை பெற்று தந்தது. தேவன் அவர் சொன்னது போல ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஆண் பிள்ளை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் சாமுவேலை கொடுத்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கடந்து போகிற தாங்க முடியாத வேதனை காரியங்களில் அந்த வேதனை நம்ம என்ன செய்ய வைக்கிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம். இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலைகளில் எல்லா விதத்திலும் துக்கம், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறதா இருக்கிறது. எப்படி அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்றது ஒரு பெரிய வேதனையாக, நிந்தையாக, அவமானமாக, மனமடிவாக்குகிற விசனப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்டு இருதயம் தோய்ந்து போனதோ, அதே போல் பல சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் இந்த வேதனை தேவனை அன்னாளை தேட வைத்தது போல இந்த நாட்களில் கூட அந்த வேதனையின் மத்தியில் அன்னாளை போல தேவனை தேடி நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். எத்தனை கொடுமையான காரியங்களாக இருந்தலாம், மனவேதனைப்படுத்துகிற புண்படுத்துகிற காரியங்களாக இருந்தாலும் அன்னாளை போல தேவ சமூகத்தில் போய் ஒரு பொருத்தனையோடு கூட நாம் ஜெபிப்போமானால், முழு இருதயத்தோடு கூட அன்னாள் எப்படி தேவ சமூகத்தில் தேவனை தேடினாலோ அதுபோல் நாமும் தேடுவோமானால் நிச்சயமாக தேவன் அன்னாளுக்கு பதில் கொடுத்தது போல நமக்கும் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஊக்கமான ஜெபம், முழு இருதயத்தோடு உள்ள ஜெபம், அத்தனை வேதனையின் மத்தியிலும் கர்த்தருடைய பாதத்தில் ஒருவருக்கு ஏலிக்கு கூட கேட்கல, உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அப்படியா தேவனும் நானும், யாபேஸ் போல யாபேசும் தேவனும் நானும் என்று இருந்தார். இந்த அன்னாளை பார்க்கலும் தேவனும் நானும் என்று தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினால் அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவன் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஆகிய ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஒரு ஆச்சரியமான பதில். என்ன காரியத்திற்காக தொடர்ந்து போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை அந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று நினைப்பீர்கள். ஆனால் இந்த காலை வேளையில் தேவன் சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பதிலை உங்கள் ஜெபங்கள் பெற்று தரும். அதற்கு என்ன வழிமுறைகள்? யாபேசை போல நாம் ஜெபிக்க வேண்டும். தீங்கெனை துக்கப்படுத்தாதபடிக்கு புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாய், சபிக்கப்பட்ட பிள்ளையாய், எல்லாருடைய பார்வையை அந்த குழந்தை மேலே அற்பமாய் பார்த்தாலும் தேவனை நோக்கி ஜெபித்தார். சகோதரருக்குள்ள கனம் பெற்றவனாய் மாற்றினார். இரண்டாவது அன்னாளை பார்த்தோம். அன்னாள் மனம் மடிந்து விசனப்பட்டு இருதயம் நொறுக்கப்பட்டு தேவனிடத்தில் போய் தேவனிடத்தில் பாரத்தை ஊற்றினால் அன்னாளுக்கும் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பதில் தீர்க்கதரிசி ஆகிய ஒரு சாமுவேலை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக ஒரு ஜபத்தை நாம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆகாரின் ஜபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 17வது வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார். ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் தாமதித்த போது சாராளுடைய சொற்களுக்கு இணங்க
ஆகாரை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் தாமதித்த போது ஆகாரை சேர்த்து கொண்டான். அப்பொழுது இஸ்மவேல் என்ற குமாரனை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த பிற்பாடு தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் நினைத்தருளி ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுவதை பார்த்த உடனே சாராள் சொல்கிறா, இல்லை இவளை அனுப்பிவிடுங்க, கூட இருந்தா நல்லா இருக்காதுன்னு. ஆபிரகாமுக்கு இது ஒரு பெரிய துக்கமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனுப்பிவிடுப்பான்னு சொன்னோன்னே அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை மாத்திரம் கொடுத்து அனுப்பிவிட்டார். 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்று சொல்லி பாருங்க. கணவனால் அனுப்பப்பட்டு விடுகிறாள். அந்த பிள்ளையை வைத்து அப்பத்தையும் ஒரே துருத்தி தண்ணீரை வைத்து எவ்வளவு நாள் அவள் காலம் தள்ள முடியும்? அப்படியே போகும்போது தான் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த போது அந்த துருத்தியில் இருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. உடனே என்ன செய்கிறதுனே தெரில. பிள்ளை அழுகுது. செடியின் கீழே அப்படியே வச்சுட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டரை நோக்கி பார்த்து அவ அழுகுறா. உட்காந்து சத்தமிட்டு அழுகுறா. ஐயோ பிள்ளை சாகுதே, நான் எப்படி பார்ப்பேன்? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் கேட்டு அந்த இடத்துல பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி ஒரு துறவை காண்பித்து அங்கே தண்ணீரை அவர் கொடுத்தார். பிள்ளையினுடைய மரண தருவாயில் அந்த தாய் அழுத அழுகை தேவனிடத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பதிலை பெற்று கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றினார். பிள்ளைக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, 20வது வசனத்தில் தேவன் பிள்ளையுடன் இருந்தார். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக ஏறெடுக்கிற ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளது. அந்த நாட்களில் வேதத்தில் எங்கும் அது எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நடைமுறை வாழ்க்கையிலும் அது சாத்தியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வீக பொறுப்பாக அது காணப்படுகிறது. 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு தாயும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற சுதந்திரத்திற்காக பலனுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஐயோ நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, ஆனாலும் என் ஜெபத்துக்கு இன்னும் பலன் பதில் வரவில்லையே என்று சோர்ந்து போக வேண்டாம். அன்று ஆகார் ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தது போல இன்றைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் ஆச்சரியமான பதிலை பெற்றுத்தர வல்லவராய் இருக்கிறார். அதனால் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷித்த பலனை, ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துவதை தாயினுடைய உள்ளம் கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தது போல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்த யாபேசின் ஜெபத்திற்கு தேவன் ஆச்சரியமான பதில் கொடுத்து சபிக்கப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்த அவனை சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் மாற்றினார். இரண்டாவதாக, குழந்தை இல்லாமல் நிந்தை யோடும் அவமானத்தோடும் மனமடிவோடு கூட வசனப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அன்னாள் பொருத்தனை செய்து ஜெபித்த போது, ஆண்டவரே உமக்கே தருவேன் என்று ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தேவன் அவளுக்கு சாமுவேல் என்ற குழந்தையை கொடுத்து ஆச்சரியமான விதத்தில் பதிலளித்தார். மூன்றாவதாக, இங்கு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பிள்ளையினுடைய மரண தருவாயில் இருந்த ஆகார் தேவனை நோக்கி ஜெபித்த போது தேவன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து பிள்ளையோடே கூட கர்த்தர் இருந்து அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான பலன்களை கொடுத்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகவே வேண்டாம். என் ஜெபத்திற்கு பதில் இல்லையா, தேவன் என் பிள்ளைகளுக்கு இதை செய்வாரா என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி 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 ஜெபியுங்கள். நிச்சயமாக
உங்கள் கண் காணத்தக்கதாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதை நீங்கள் கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள். 4வதாக யாக்கோபின் ஜெபம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 12வது வசனம் வரைக்கும், 23 30வது வசனம் வரைக்கும் 2 ஜெபத்தை அவர் பண்ணுகிறத அங்கே பார்க்கலாம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி இங்கே 9 12 வசனமும் 23 30வது வசனம் வரைக்கும் தெரிந்த ஒரு ஜெபம். தேவனோடு போராடி மேற்கொண்டு அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். போராடுறார். ஆண்டவர் விட்டு கடந்து போக முடியலை. அவர் சொல்கிறாரு, இனி யாக்கோபு அல்லப்பா, இனி இஸ்ரவேல் என்று சொல்லி தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அங்கே ஆசிர்வதித்து கடந்து போனார். எதற்காக இங்கு யாக்கோபு ஜெபித்தார் என்றால், தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகோதரனின் கடும் கோபத்திலிருந்து தேவன் காக்கும்படி போராடி ஜெபிக்கிறான். சகோதரனை ஏமாற்றி விட்டு அவர் போய் விடுகிறார். அதனால் தகப்பனை இழந்தார், தாயை இழந்தார். அப்படியாக திரும்பி வரும்போது அவருக்கு ஒரே பயம், நம்ம ஏமாற்றினோமே. சகோதரன் 400 ஆட்களோடு கூட வருகிறார் என்ற செய்தி கேட்ட உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, சரி என்ன பண்ணுறது? முதல்ல 9 12 வசனம் வரைக்கும் பேசிட்டு சொல்கிறாரு, முன்னாடி அவர் கோபத்தை சாந்தப்படுத்த சில வெகுமதிகளை அனுப்புகிறார். ஒருவேளை சகோதரன் பழிக்கு பழி வாங்கிடுவாரோ, நான் அவ்வளவு ஏமாற்றினேனே. சேஷபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார். ஏற்கனவே தகப்பனிடத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கூழை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார். இப்படியா ஏமாற்றினதுனால அதை மனசில் வச்சு பழிக்கு பழி வாங்கினா நான் என்னுடைய நிலை ஆகும் என்கிற ஒரு பயம் வந்தது. தேவனிடத்தில் போராடுகிறார். ஆண்டவரே, நீங்கள் மனதை மாற்றினாதான் முடியுமே தவிர வேறொன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி போராடி ஜெபித்தான். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை படித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் தேவன் அவனோடும் அவனுடைய முற்பிதாக்களோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவுபடுத்தினான். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துறான். நான் எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல, நீங்கள் திரும்பி போன்னு சொன்னனால்தான் எசப்பா நான் வரேன். நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய அபாத்திர நிலையை அறிக்கை செய்தான். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த யாக்கோபை போல இதுவரைக்கும் ஆண்டவர் எத்தனை வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். அதை நினச்சி பார்ப்போம். நம்ம செய்தது தவறு தான். ஆனால் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் சொன்னீங்களே, எங்கள் முற்பிதாக்களுக்கும் சொன்னீங்களே, எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா. இந்த வாக்கு தத்தத்தை வச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எவ்வளவாய் வேத வசனத்தை, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி ஜெபிக்கிறோமோ, அவ்வளவாய் தேவனிடத்திலேருந்து நமக்கு ஒரு ஆச்சரியமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படி ஜெபிக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக அவர் சொல்றாரு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் வெறும் கையா போனேன்ப்பா, இப்போ 2 பரிவாரங்களோடு நான் திரும்ப வரேன் சொல்லிட்டு தான் 11வது வசனத்தில் தன்னுடைய பயத்தை அறிக்கை இடுகிறார். முறியடிப்பான் என்று பயந்திருக்கிறேன். திருப்பி 12வது வசனத்தில் ஆதியாகமம் 31:12 சொல்கிறாரு, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. நீங்கள் சொன்னீங்களப்பா. இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறார். தேவன் ஏசாவை சாந்தப்படுத்தி அவனையும்
யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார். தேவனிடத்திலிருந்து ஆச்சரியமான பதிலை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த யாக்கோபை போல ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை அழித்துவிடும், நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும், இல்லை எதிர்காலத்தில் இதை எப்படி நான் தாண்டி செல்லுவேன் என்று சொல்லி நாம் பயந்து கொண்டு இருப்போம். ஆனால் யாக்கோபை போல சில நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டோம்ப்பா. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்க கர்த்தர். இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் வாக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா, எனக்கு அதை செய்யுங்கப்பா. அடியேன் நீங்கள் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் பாத்திரவான் அல்லவே அல்ல, ஆனால் உங்களோட வாக்குத்தத்தத்தை சொன்னீங்களே என்று சொல்லி யாக்கோபை போல இன்னும் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமானால் நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் எதற்காய் தேவனிடத்தில் முழங்கால் படியிடுகிறீர்களோ அந்த சூழ்நிலைக்கு சாதாரண பதில் அல்ல, தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம், எசேக்கியாவின் ஜெபம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-37 வரைக்கும் உள்ள எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு அசீரியா ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு நிருபம் வருகிறது, யுத்தத்துக்கு வருகிறோம். நீங்கள் 18ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தா அந்த அசீரியா ராஜா விடுகிற சவால்கள் மிகவும் பயங்கரமுள்ளதாக இருக்கிறது. ஜனங்களுடைய இருதயத்தெல்லாம் சோர்வடைய பண்ணுகிறார். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா செய்தது என்ன? முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து தீர்க்கதரிசியினிடத்திற்கு ஆள் அனுப்புகிறார். இந்த சத்தத்தை கேட்டு, எதிரியினுடைய ஒவ்வொரு மிரட்டுதலை கேட்டு, அவர் மற்ற நாடுகளுக்கு சம்பவித்த அந்த மோசமான ஆபத்தான சூழ்நிலைகளை கண்டு இந்த எசேக்கியா ராஜா பயப்படலை. ஒன்னே ஒன்று செய்கிறாரு, நேராக வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு தன்னை தாழ்த்தினதற்கு அது அடையாளம், போய் ஆலயத்தில் போய் உட்காந்து தேவனை நோக்கி அவர் தன்னோட விண்ணப்பங்களை வைக்கிறாரு. ஸ்தானாபதிகளை தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவினிடத்திற்கு அனுப்புகிறார். ஏசாயாவினிடத்திற்கு அனுப்பினோன்னே ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டு ஜெபித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை திரும்ப எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் இன்னும் 14ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுறார். ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ பயப்படாதன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்குள்ளே எசேக்கியா ராஜாவின் இடத்துல ஒரு நிருபம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த ராஜாவோடு யுத்தம் பண்ண அசீரியா ராஜா திரும்பி செல்லுகிறார். திரும்பி செல்லும்போது எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை வாங்கி திறந்து பார்த்த உடனே இப்போ நேராக கொண்டு போய் ஆலயத்தில் வைத்து கர்த்தருக்கு முன்பாக விரித்து வச்சுட்டு ஜெபம் பண்ணுறான். இது என்ன காண்பிக்கிறது என்றால், ஆண்டவரே உம்மை தவிர வேறு வழி இல்லை, உம்மை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு வேறு வழி தெரியாதுப்பா. அவன்கிட்ட எல்லா பலமும் இருக்கிறது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, 15ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். 19ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அதான் இந்த எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பமாக இருக்கிறது. செவியை சாய்த்து கேளும், கண்களை திறந்து பாரும், உம்மை நிந்தித்த வார்த்தைகள், தேவ ஜனத்தை நிந்திக்கிற வார்த்தைகள் தேவனை நிந்திப்பது போல அது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்கிறார், கேட்டருளும் பார்த்தருளும், நீங்களே இதற்கு பதில் கொடுங்க ஏசப்பா என்று சொல்லி ஒரு பெரிய ராஜா யுத்தத்தை செய்வதற்கு மற்ற ராஜாக்கள் இடத்துல போய் பலத்தை எதிர்பார்த்து நிற்கல, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டார்.
தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டார். அப்பொழுது 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வார்த்தைகளை சொல்லி ஏசாயா சொல்லி அனுப்புகிறாரு, நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டாரு. மறுபடியும் அந்த அசீரியா ராஜா திரும்பி வரவே இல்லை. முடிவு எப்படி ஆச்சரியமான பதில் என்றால், நீங்கள் 35வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். நீங்கள் 34வது வசனத்தை படித்தா, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். நீங்கள் வீட்டில் அந்த அதிகாரத்தை முழுதுமாக படித்து பாருங்கள். சொல்லும்போது சொல்கிறார், நான் இதற்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பிட்டார். சம்பவித்ததென சொல்லி அனுப்பின அந்த நைட்டே அந்த பாளையத்துக்குள்ளே கர்த்தருடைய தூதன் போனார். ஒரே தூதன் 185,000 பேரை சங்கரித்து போட்டான். காலையில் எழுந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அப்போ இது தேவனிடத்திலிருந்து ஆச்சரியமான பதிலாக இருந்ததா இல்லையா? நிச்சயமாக தேவன் ஒரு காரியத்தை செய்வார். ஆனால் இந்த ஆச்சரியமான பதில் என்பது மனிதனுடைய மூளையில் யூகிக்க முடியாத, யோசிக்க முடியாத ஒரு பெரிய பதிலை அது பெற்று தருகிறதா இருந்தது. அதற்கப்புறம் இந்த அசீரியா ராஜாவின் படை வரவே இல்லை, அவனை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு, உன்னுடைய ஜெபத்திற்கு நான் ஆச்சரியமான பதிலை பெற்று தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு போல எதிரியின் சேனையை முற்றிலுமாய் அழித்து, எவ்வளவு மோசமான ஆபத்தான சூழ்நிலையில் உதவி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பல ராஜாக்கள் படைகள் இருந்தாலும் எசேக்கியா ராஜா எங்கும் போகாமல் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தெரிவித்தான். இது ஒருவேளை யோசிக்கலாம், இந்த நேரத்தில் செயல்படாமல் ஆலயத்தில் போய் எல்லாத்தையும் விரித்து வைத்து விட்டு அமைதியாக இருக்கிறாரே என்று. ஆனால் அதுதான் அவருக்கு ஆச்சரியமான பதிலை கொடுத்தது. ஒரு எதிரி கூட இல்லாதபடிக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அடுத்ததாக கூட நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 to 30 வரைக்கும் உள்ள சம்பவம், யோசபாத்தின் ஜெபம். யோசபாத் 3 கூட்டங்கள் எதிர்த்து யோசபாத் ராஜாவை போரிட வந்த நேரத்தில் 3வது வசனத்தில் பார்க்கிறோம், யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். உபவாசத்தை சொல்கிறார். நீங்கள் அப்புறம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணுறார். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பித்து வராரு. 12வது வசனத்தில் சொல்கிறார், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனைவரும் குழந்தைகளும் பெண்ஜாதிகளும் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எங்கள் செய்கிறது என்னதுன்னே தெரியலை, புரியலை, யோசிக்க தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த யோசபாத் ராஜாவை போல எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று முழுமையாக கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்போம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் இறங்குறாரு, பேசுகிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, தீர்க்கதரிசியை நம்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, துதிக்கவும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 21வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தரை பாடவும்
பாடகரை நிறுத்தினான். பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனால அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று 22வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி வெட்டுண்டு விழுந்தது 24வது வசனத்தில் பார்த்தா ஒருவரும் தப்பவில்லை. இவங்க 3 நாள் அந்த பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். சும்மா போனாங்க, பயந்துட்டு இருந்தாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒரு யுத்தம் கூட இவங்க செய்யலை. ஆண்டவரே மடிய பண்ணினார். 3 நாள் நல்ல கொள்ளை அடித்து எடுத்துட்டு வந்து 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெராக்காவிலே கூடினார்கள். 4ஆம் நாளில் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. இந்த யோசபாத்தின் ஜெபத்தை போல இந்த நாட்களில் நாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாது இருக்கிறோம் என்று தான் ஒவ்வொருவரையும் கேட்டால் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த யோசபாத்தை போல, ஆண்டவரே என்னதுன்னு தெரியாமல் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு தெரியும்ப்பா. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்குறோம், உண்மையே நம்புகிறோம், இந்த வார்த்தைகளையே நம்புகிறோம். உம்மை பாடி நாங்கள் துதித்து கொண்டு இருக்கிறோம். துதி என்கிற ஆயுதத்தை எடுத்து நாங்கள் துதித்து கொண்டு இருக்கிறோம். துதி செய்ய தொடங்கின போது நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தரே உங்களுக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுதியாய் கொள்ளையிட்டார்கள். கர்த்தருக்கு மறுபடியும் வந்து ஸ்தோத்திர செலுத்தினார்கள். 27வது வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். 28 தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த நாட்களில் என்னது செய்வதென்று, எதை எடுத்தாலும் எதை யோசித்தாலும் என்னது செய்வது அப்படின்றது தெரியாத நிலையில் ஜனங்களுடைய மனநிலைகள் காணப்படுகிறது. உண்மையாகவே தேசத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளும் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம செய்வோம். தேவ ஜனங்கள் கர்த்தருடைய முகத்தையே நோக்கி நம்முடைய கண்கள் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்குமானால், துதி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்தி கொண்டிருப்போமானால், யோசபாத்தினுடைய ஜெபத்திற்கு ஆச்சரியமான பதிலை பெற்று தந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து, தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து, தேவன் எல்லாவிதமான யுத்தங்களையும் ஓய பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திர செலுத்தத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். லேலூயா, லேலூயா. நம்முடைய அந்த நிர்கதியான நிலை அதை தேவனிடத்தில் முழுமையாய் வாயை திறந்து நாம் சொல்லி நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்கப்பா என்று நம்மை அர்ப்பணிப்போமானால் தேவன் நிச்சயமாக நமக்கு வெற்றியை வாக்களிப்பார். எப்பேற்பட்ட காரியங்கள் எதிரிட்டு வந்தாலும் அது தானே அழிந்து போகும்படியாக செய்வார். கடைசியாக ஒரு ஜெபம், ஆபகுக்கின் ஜெபம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5வது வசனம் வரைக்கும் தீர்க்கதரிசியாகிய ஆபகுக் ஜெபித்த ஜெபத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். ஆபகுக் எனும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஆபகுக் ஒரு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, எது வரைக்கும் உம்மை கூப்பிடுவோம்பா, கேளாமல் இருக்கிறீரே, உம்மை கூப்பிடுவேன், ரட்சியாமல் இருக்கிறீரே என்று சொல்லத்தக்கதான நிலையில் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சொல்கிறார், கொடுமை, அக்கிரமம், தீவினை, கொள்ளை, வழக்கு, வாதை, நியாயம் புரட்டப்படுகிற நாட்கள். ஆனாலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது ஒரு வார்த்தையை கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கும்போது ஒருவேளை எதுவரைக்கும் கேளாமல் இருக்கிறீர், எதுவரைக்கும் ரட்சியாமல் இருக்கிறீர் என்று சொல்லத்தக்கதான சூழ்நிலைகளைப் போல இருந்தாலும்
தேவன் நடப்பிக்க போகிற கிரியை, ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான கிரியைகளை இந்த நாட்களில் தேவன் நம் நடுவில் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்கிறது போல, முதலாவது யாபேசை போல துக்கம், தீங்கு துக்கப்படுத்தி கொண்டிருக்குமானால், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு விலக்கி காத்தருளுங்க என்று ஜெபிக்கும் போது, சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் யாபேசை மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது, அன்னாள் ஜெபித்தது போல மனம் மட்டிந்து இருதயம் நொறுங்கி விசனப்பட்டு தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு ஜெபித்தீர்கள். ஆனால் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து அன்னாளை ஆச்சரியப்படுத்தினது போல உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தது போல ஆகார் தன்னுடைய பிள்ளை மடிந்து போகிறதை, செத்து போகிறதை பார்க்க முடியாதபடிக்கு ஆகார் ஜெபித்தது போல தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, பிள்ளைக்கு அந்த தண்ணீரை கொடுத்து பிள்ளையோட கர்த்தர் இருந்து பெரிய ஜாதி ஆக்குனது போல உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வதை நீங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் செய்து உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நான்காவதாக, யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக சகோதரனுடைய கடும் கோபத்துக்கு விலக்கி தன் குடும்பத்தை பாதுகாக்க தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்லி தன்னை தாழ்த்தி, எவ்வளவோ பாத்திரன் அல்ல என்று தாழ்த்தி ஜெபித்தான். கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்தை பாதுகாத்தார். ஐந்தாவதாக, எசேக்கியா ராஜா எதிரியான அசீரிய ராஜானுடைய மிரட்டல்கள், எவ்வளோ பயமுறுத்தல்கள் வந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக தெரிவித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஜெபிக்க சொல்லி அனுப்பினான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஒரே தூதனை அனுப்பினார். ஒரே இரவில் 1,85,000 பேரை சங்கரித்து அசீரியா ராஜாவும் செத்து திரும்ப எதிரியின் படையை சந்திக்காதபடி ஒரு ஆச்சரியமான பதிலை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த எசேக்கியா ராஜாவை போல உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் எத்தனை வந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்து அதை உங்கள் கண்கள் காணாதபடி அந்த மோசமான ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆறாவதாக, யோஷபாத்தின் ராஜா 3 படைகள் சூழ்ந்து வந்தது. என்ன செய்கிறதுன்னு தெரில, எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய அந்த சூழ்நிலையை, மோசமான நிலையை கர்த்தரிடத்தில் அப்படியே வெளிப்படையாக திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டார். கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பதில் கொடுத்தார். கர்த்தரை நம்பினார்கள், அவருடைய வார்த்தையை நம்பினார்கள், அவரை பாடி துதி செய்ய சொன்னார். துதி செய்தார்கள். பாடுகிறவர்களையும் துதிக்கிறவர்களையும் அந்த யுத்தத்தில் முன்னாக நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அவர்கள் 4ஆம் நாளில் 3 நாள் கொள்ளையடித்து 4வது நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆலயத்துக்கு திரும்பி வந்தார்கள். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சுற்றிலும் என்ன செய்கிறதுனே தெரியலையே, இதை எப்படி தாண்டி செல்வது என்று கலங்கி யோசித்து பயந்து கொண்டிருந்தால் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பாடி துதித்து கொண்டே இருங்கள். நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு இப்போ துதித்து கொண்டு இருக்கிறது போல அதற்கு பின்பாடும் துதித்து கொண்டு இருக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தருள்வார். கடைசியாக பார்த்தது போல 7ஆவதாக, ஆபகுக்கினுடைய ஜெபம். ஒருவேளை ஆண்டவர் கேளாதது போல இருக்கலாம், ஆண்டவர் ரட்சியாதது போல இருக்கலாம். கொடுமை, அழிவு, வழக்கு, வாதை, அக்கிரமம், தீவினை, நியாயம் புரட்டப்படுகிறது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான நீங்கள் விசுவாசியாத கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். வேற எப்பொழுதும் அல்ல, உங்கள் நாட்களிலேயே நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆண்டவரே, நாங்கள் விடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு ஆச்சரியமான பதிலை வைத்திருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த வேதத்தில் எங்களுக்கு முன்மாதிரியாய் நீ எழுதி கொடுத்த ஒவ்வொரு பக்தர்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களைப் போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே எங்கள் கண்கள் சூழ்நிலைகளையோ மற்ற காரியங்களையோ பார்க்காதபடி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து நாங்கள் ஜெபிக்கத்தக்க பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. இந்த நாளில் முற்றிலுமாய் இந்த கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை, நாங்கள் கடந்து போகிற வாழ்க்கையை உமக்கு முன்பாக அப்படியே நாங்கள் திறந்து வைக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் எங்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க எதை வைத்திருக்கிறீங்க, எப்படி கிரியை செய்ய போகிறீங்க என்பதை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது ஐயா. கர்த்தர் இறங்குவீராகப்பா, இறங்குவீராக ஐயா. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த ஜெப நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை தைரியப்படுத்த, எங்களை திடப்படுத்த எங்கள் தேவன் எப்படி நடத்துகிறீர், எங்களோடு கூட இறுதி என்பதை கர்த்தாவே நாங்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக புரிந்து கொண்டு இன்னும் உம்மீது அதிக விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து எங்கள் முன்னோர்கள் போன பாதையை நாங்கள் கடந்து வரத்தக்கதாய் நீர் எழுதி கொடுத்த இந்த சம்பவங்களுக்காய், இந்த ஜபங்களுக்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே அப்பா, இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு கர்த்தாவே அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையின் பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, இவர்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் உம்மிடத்திலிருந்து ஆச்சரியமான பதிலை பெற்று கொடுக்கட்டும் அப்பா. தேவன் கேளாமல் இருக்கிறாரோ, ரட்சியாமல் இருக்கிறாரோ என்று நினைத்த அந்த நினைப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு என் தேவன் எனக்கு ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான காரியத்தை செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஐயா, ஒருவேளை ஆண்டவரே அப்பா யாபேசை போல தீங்கு துக்கப்படுத்தி கொண்டு இருக்குமானால், இல்லை அன்னாளை போல ஆண்டவரே மனம் கசந்து ஆண்டவரே மனம் அடிவோடு கூட வசனத்தோடு கூட இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. யாக்கோபை போல ஒரு பயத்தில் இருப்பார்கள். ஆனால் என் தேவனை கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க ஐயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரே எதிரியின் மிரட்டுதலுக்கு ஆண்டவரே என்ன செய்வதென்று கலங்கி நிற்பார்கள். ஆனால் ஆண்டவரே அப்பா, அப்படியாய் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை, ஒரு மோசமான ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி கொண்டு இருக்கிறோமே என்று சிந்தித்து கலங்குவார்கள். ஆனால் இல்லை யோசபாத் ராஜாவை போல என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பார்கள். ஆனால் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, கற்பணிக்கிறோம் ஐயா. நியாயம் புரட்டப்படுகிறதே, தேவனே வந்து எங்களுக்கு இறங்கி உதவி செய்யுங்க என்று ஆபகுக்கை போல கதறி கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் மனம் இறங்கி ஐயா ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கு பதில் கொடுத்து, கூப்பிடுதலுக்கு ஆண்டவரை ஜெயத்தை கட்டளையிட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த நாட்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை போல கர்த்தர் நியமித்த அந்த பாதையில கர்த்தர் எப்படி அவர்களுக்கு என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டங்களில் கொண்டு வந்து நிற்க வைக்கத்தக்கதாக நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க ஐயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அதற்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் எங்களுடைய தேசத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். என் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இதில் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே அப்பா எங்களை காப்பாற்றி ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கத்தக்கதாக தேவன் கிருபை தரும்படியா
செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த அழிவிலிருந்து தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற இந்த காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்க உம்மால் மட்டும்தாப்பா முடியும். நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம் ஐயா. உம்மை பாடி துதித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஆச்சரியப்பட்டு பிரமிப்படையுங்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே, நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் சொன்னீங்களப்பா. இந்த சூழ்நிலைகளிலும் தேவன் ஆண்டவரே ஒரு ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் செபிக்கிறோம். நாளைய தினத்து ஆராதனைக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தாவே நடக்கிற எல்லா ஞாயிறு ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நேரத்தை எடுத்து ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரே அந்த பெந்தேகோஸ்தே அருள்மாரியின் அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள, அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா. ஒருவர் கூட கர்த்தாவே அசதியாய் இருந்து விடாதபடி தேவன் எல்லாரையும் தேவ பாதத்துல கூட்டி சேர்ப்பீராகப்பா. ஆன்லைன்ல நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் தடையில்லாமல் ஆண்டவர் ஒளிபரப்பாக கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பன்மடங்காய் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்க. பொருளாதாரத்துல குறைவில்லாதபடிக்கு ஒவ்வொருவருக்கு வேண்டியதை கொடுத்து, தேவையானதை கொடுத்து, குறைவை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராகப்பா. முற்றிலுமாய் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வியாதி பலவீனத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. முற்றிலும் இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.